அனைவருக்கும் வணக்கம். ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தம்பதியருக்கு ஒரே மகன். அந்த மகனுக்கு படிப்பு அவ்வளவுக்காக வரவில்லை. பெற்றோர்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். நாங்கள் அவ்வளவாக படிக்கவில்லை, நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னால் முடியாது, எனக்கு அது சரிப்பட்டு வரவில்லை என்று சொல்லிவிட்டு கல்லூரி படிப்பை தொடராமல் +2வோட நின்று விட்டான் இந்த பையன். பேரோ அகிலன். நல்ல ஒழுக்கம் நிறைந்திருந்தான். பெற்றவர்களுடைய வளர்ப்பில் மிகவும் ஒழுக்கம் நிறைந்து காணப்பட்டான். அகிலனுக்கு சரி, அம்மா அப்பா வறுமையில் இருக்கின்றார்கள், சாதாரண வேலையில் இருக்கின்றார்கள், நாம் கண்டபடி சுற்றித் திரியாமல் படிக்கிறோம் என்ற பேர்வழியில் காலத்தை ஓட்டாமல் தன் பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினான். மனதுக்குள் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டான். பெற்றோர்கள் படிக்க சொன்னதுக்கு படிக்காததுக்கு காரணமே இதுதான். தன் பெற்றோர்களுக்கு தான் இப்பொழுதிருந்தே கை நிறைய காசை சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான். எனக்கு படிக்க விருப்பமில்லை, எனக்கு படிப்பு வராது என்று சொல்லி பெற்றோர்களை ஏமாற்றிவிட்டான். இருந்தாலும் பெற்றோர்களுக்கு உபகாரம் மனசார செய்ய விரும்பியதால் அந்த அகிலனுக்கு ஆண்டவர் நல்லதுதான் செய்தார். ஒரு தொழிலை அமைத்து கொடுத்தார். அதாவது பானிபூரி. மாலை 4 மணிக்கு சென்றால் 7 மணிக்கெல்லாம் வீடு திரும்பி விடுவான். அதாவது பானிபூரி தானே வீட்டில் ஏற்பாடு செய்து கொண்டு ஒரு சிறிய பையனை வேலைக்கு வைத்து கொண்டு தினமும் 500 ரூபாய் லாபம். அதாவது செலவு போக அந்த பையன், சிறு பையன், வேலைக்கார பையனுக்கு கொடுத்தது போக லாபமே டெய்லி 500 ரூபாய் வந்தது. இதை வைத்து கொண்டு தன் பெற்றோர்களுக்கு கை நிறைய காசு பணம் கொடுத்தான். சிறிய வீட்டில் இருந்ததை கொஞ்சம் இதைவிட ஒரு அறை அதிகமாக இருக்கும்படி வசதியான வீட்டிற்கு குடி அமர்த்தினான். அதாவது பெற்ற